சீடர்களுடன் நெடுந்தூர பயணம் சென்றார் புத்தர். வழியில் ஆற்றை கடக்க வேண்டியிருந்தது. அதனால் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு வெயில் குறைந்ததும் செல்லலாம் என்று முடிவெடுத்தார்கள். புத்தருக்கு தாகம் எடுத்தது. சீடனை அழைத்து ஆற்றிலிருந்து பருகுவதற்கு நீர் எடுத்து வா என்றார். குடுவையை எடுத்துக்கொண்டு சீடன் சென்றான். அங்கே நீர் கலங்கி இருந்தது. புத்தரிடம் வந்த அவன், இந்த நீர் குடிப்பதற்கு ஏற்றதல்ல என்றான். சற்று நேரம் ஓய்வெடுத்துவிட்டு பின்பு எடுத்து வா என்றார் புத்தர். அவன் ஓய்வு எடுக்காமல் அப்பொழுதே சென்றான். அங்கே நீர் கலங்கி இருந்தது. திரும்ப வந்து புத்தரிடம் அப்படியே சொல்கிறான். நான் தான் ஓய்வெடுத்துவிட்டு எடுத்து வா என்று சொன்னேனே, அதற்குள் ஏன் சென்றாய்? சற்று நேரம் ஓய்வெடுத்துவிட்டு பின் நீர் எடுத்து வா என்றார் புத்தர். சிறிது நேர ஓய்வுக்கு பின் நீர் எடுக்க சென்றான். நீர் தெளிவாக இருந்தது. அதை குடுவையில் எடுத்து வந்து புத்தரிடம் கொடுத்துவிட்டு இதற்கான காரணத்தை கேட்கிறான். நாம் வரும்போது தானே மாட்டு வண்டி ஆற்றை கடந்து சென்றது, அதனால் தான் சிறிது நேரம் கழித்து எடுத்து வா என்றேன். நான் சொன்னவுடன் அவசரத்திலும் பதற்றத்திலும் நீ சென்றதால் இதை மறந்து விட்டாய். கலங்கிய நீரை போல குழப்பத்தில் இருக்கும் மனதால் எந்த ஒரு முடிவையும் சரியாக எடுக்க முடியாது என்றார் புத்தர்.